2024 டிசம்பர் மாத பலன்கள். விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2024 டிசம்பர் எப்படி இருக்கும்? ராசியில் சூரியன். ராசியில் சூரியன் இருப்பதால் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ராசியாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கார் 9ல். அது உங்களுக்கு அலைச்சல்கள் ஓவராக கொடுக்கும். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், 4ல் சனி, 5ல் ராகு. இந்த சுக்கிரன் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கொடுக்கும். டிராவல் அதிகமாக இருக்கும், மன கஷ்டம் என்று சொல்லலாம். ஆனால் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல பண வருமானத்தை எப்படியாவது எடுத்தாந்து கொடுக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் குருவின் பார்வை ரொம்ப விசேஷம். குரு சூரியனை டைரக்டாக பார்க்கிறது. குரு சூரியனை பார்க்கும் பொழுது ராஜயோகம் உருவாகும் என்று சொல்லலாம். இந்த ராஜயோகத்தினால் உங்களுக்கு பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கும். ஆனால் பேக்கெட்டில் பணம் இருக்காது. பேர் புகழ் பதவி இருக்கும், நல்ல துணி போட்டிருக்கீங்க, யார் பார்க்குறா? ஆனால் நன்மை நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக பணம் வரும், மன நிம்மதி இருக்கும் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு பணம் நிதானமாக வரும், ஆனால் வேலை ஃபுல் டைட்டாகவே இருக்கும் என்று சொல்லலாம். அரசியலில் பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கும். கெட்ட நேரத்திலே நல்ல நேரம் என்று சொல்வீர். நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, வேலைக்கு செல்றீர்கள், கண்டிப்பாக உங்கள் வேலை இடத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. வீட்டில் வந்து சண்டை போடுறீங்க, அது வேறு விஷயம். தவிர வேலையில் அங்கே சந்தோஷமாக இருக்கீங்க. ஆண்களுக்கு வேலைக்கு செல்றவர் இருந்தால் அவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, சோம்பேறித்தனம் படாமல் வேலை செய்யுங்க, படிங்க, நல்லா படிங்க. வயதானவர்கள் தன்னுடைய வயிற்றின் உஷ்ணத்தை குறைக்க வேண்டும் என்றால் லக்னத்தில் இருக்கின்ற சூரியன் உஷ்ணத்தை உருவாகும். எனக்கு தெரியும், இந்த அகங்காரத்தை விட்டுடுங்க. இந்த அகங்காரத்தை விட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். அகங்காரத்தை விடுங்கள். 1. 2வது சூரியனை கும்பிடணும். தினமும் சூரியனை ஜலாபிஷேகம் பண்ணணும். 3வது நீங்கள் தினமும் இரவில் வெல்லத்தை சாப்பிட்டு படுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்றால் சனி பகவானின் ஸ்தோத்திரத்தை ஜபிக்க வேண்டும். தினமும் பண்ணணும். ஆமாம், சனியின் மந்திரத்தை தினமும் படிக்கணும். அதுக்கப்புறம் அதில் முடியலைங்க, அனுமான் சாலிசா படிங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.